கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். விசுவாசத்தின் அடிச்சுவடுகள் என்கிறதான இந்த அற்புதமான தலைப்பிலே பல நல்ல காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஒருமுறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கலிலேய கடலிலே மீன் பிடித்து கொண்டிருக்கிற அந்த மீனவர்களிடத்தில் போகிறார். அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு படவை அவர் கேட்டு வாங்கி அங்கே போய் அதிலே உட்கார்ந்து அவர் போதிக்கிறார். அவர் போதித்து முடித்த பின்பு சீமோனை நோக்கி சொல்லுகிறார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களுடைய வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு சீமோன் பேதுருனுடைய வார்த்தைகள் என்னவாய் இருக்கிறது? நாங்கள் பிரயாசப்பட்டோம், இரவு முழுதும் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இப்போ என்ன அர்த்தம்? முழுவதும் போட்டோம், அகப்படலை, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறோம். நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், மேலோட்டமான ஆழமில்லாத இடத்திலே அந்த மீன்கள் இருக்காது, ஆழமான இடத்தில் தான் மீன்கள் இருக்கும் என்று சொல்லி நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த வகையிலே சில விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொல்லி கேட்டால், ஆழமில்லாத எந்த ஒரு விஷயமும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆழங்களுக்குள் செல்ல வேண்டும். ஆழமில்லாத மேலோட்டமான எந்த ஒரு விஷயமும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தராது. இவர்களுக்கு மீன்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் ஆழமான இடத்துல வலையை போட வேண்டும். ஷாலோ வாட்டர்ஸ் என்ன நடக்காது? ஒன்றுமே கிடைக்காது. ஆகினால நம்ம என்ன பண்ண வேண்டும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுவார்கள், ஆனால் அதில் ஒரு ஷாலோனஸ் தான் இருக்கும், அதில் ஒரு ஆழம் இருக்காது. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதுல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஃப்ரம் த வெரி டெப்த் ஆஃப் அவர் ஹார்ட் என்று சொல்லுகிறார்கள். அப்படி நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கூப்பிடும் பொழுது மட்டும்தான் நமக்கு பதில் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இல்லாவிட்டால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. சிலர்லாம் ஆழத்துக்குள்ளே போகிறதுக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. அந்த ஷோரில், அந்த கரையிலேயே இருக்கணும். கரையிலேயே இருக்கும் பொழுது எப்படி இருக்கலாம்னு சொல்லிங்கன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஆனால் ஆழத்துக்குள் போக வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்படணும். அதற்கு பிறகு அங்கே தாக்கு பிடிக்க வேண்டும். அங்கதான் என்ன இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அவங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவாசம் இருக்கும், ஆனால் அதில் ஒரு ஷாலோனஸ் தான் இருக்கும், அதில் ஒரு ஆழம் இருக்காது. அடுத்தது அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள், அது ஒரு மேலோட்டமான ஒரு வாசிப்பாகத்தான் இருக்கும். அதிலே அவர்கள் ஒரு ஆழத்தை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். மேலே சர்ஃபேஸில் தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கும். அவர்களால் ஆழத்திற்குள் செல்ல முடியாது. அதே போலதான் ஜபம், அதே போலத்தான் அவர்களுடைய அன்பு, நேசம், கர்த்தருக்கென்று அவர்கள் பாராட்டுகிற வைராக்கியங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மேலோட்டமா ஷாலோவா தான் இருக்கும். வெளிப்போக்குக்கு, அதாவது வெளியே பார்த்தா அவர்கள் ஏதோ ஜெபிக்கிறார்கள் அல்லது வேதம் படிக்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு பெயரளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையிலே இவர்களால் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் ஆசீர்வாதங்களை கண்டுபிடிக்க முடியாது. இவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இவர்கள் ஆழங்களுக்குள் செல்ல வேண்டும். ஆழங்களில் தான் என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. விசுவாச வாழ்க்கையினுடைய படிக்கட்டுகளிலே நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஆழங்களுக்குள் போகிறதா? இந்த காலை வேளையிலே கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்முடைய ஜபங்கள், நம்முடைய வேத வாசிப்புகள், நம் கர்த்தரின் மேல் வைக்கிற நம்பிக்கை, நாம் தேவனை பிரியப்படுத்துகிற அந்த வாழ்க்கை, பிரியப்படுத்துகிற அந்த விதம், ஆலய ஆராதனைகள், நம்முடைய பாடல்கள்,
ஏதோ ஜஸ்ட் ஒரு ரிலிஜியன் சேக்கா இருக்கா, இல்லை அதில் உண்மையாகவே ஒரு ஆழம் இருக்கிறதா என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களுக்கு எது தடையாய் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை தயவாய் வாசித்து அதை கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசிர்வாதங்களினாலும் உன்னை ஆசிர்வதிப்பார். கவனித்தீங்களா இந்த ஆசீர்வாதங்களை? வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள், ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஆகையினால நம்முடைய விசுவாசம் ஆழமாய் இருக்க வேண்டும். ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற நம்பிக்கை, இவைகள் எல்லாம் ஆழமாயிருந்தால் கர்த்தர் சொன்னார், ஆழத்தில் வலையை போடு, அங்கே உனக்கு என்ன கிடைக்கும்? மீன் கிடைக்கும். ஆழத்தில் நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பவுலினுடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷரில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். பவுல் சொல்லுகிறதை கவனித்தீர்களா? ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர், ஆராய்ந்தவர் பரிசுத்தாவியானவர். ஆகையினால நாம் தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளுவதற்கு, தேவனுடைய ஆழங்களில் காணப்படுகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவதற்கு பரிசுத்தாவியானவரை சார்ந்து நிற்போம் என்று சொன்னால், அவர் நம்மை ஆழங்களுக்குள் வழிநடத்தி அந்த ஆழங்களில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை நமக்கு சுதந்திரி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். விசுவாசத்திலே, பிரயாணத்திலே, அந்த படிக்கட்டுகளிலே நீங்கள் அந்த நடையிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு கம்ஃபர்டான ஜோனில் ஒரு ப்ரேயர், ஒரு சிம்பிள் ப்ரேயர், ஒரு சிம்பிள் பைபிள் ரீடிங், ஒரு சிம்பிளான ஒரு லைஃப், அப்படி இல்லாமல் கொஞ்சம் கூட ஆழத்தில் போவதற்கு முயற்சி செய்கிறீர்களா? ஏன் ஆழத்தில் போக வேண்டும் என்று கேட்கிறீர்களா? அங்கேதான் ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. தேவனுடைய மகிமையான ஐஸ்வர்யமான ஆசீர்வாதங்களை ஆழங்களில் போய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பகல் பொழுதையும் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆழங்களில் காணப்படும் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிப்பதற்கு எங்களுடைய ஜபங்களும் வேத வாசிப்புகளும் பாடல்களும் ஆராதனைகளும் உமக்குள் ஆழமாய் வேரூன்றி பதிந்திருக்க உதவி செய்வீராக. ஆண்டவருடைய ஆழங்களை ஆவியானவர் ஆராய்ந்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறாரே, ஆவியானவரை சார்ந்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவனுடைய காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற எல்லா விதமான ஆழமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.